ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது பீஃப் கறி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு மாட்டிறைச்சி 1 kg தான் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு மாட்டிறைச்சியை மீடியம் சைஸ்ல தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல ஒனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 2 சில்லி, கருவேப்பிலை, ரம்பை, அது கூடவே 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையுமே ஒரு சைடில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்கள் ஸ்பைசியை பார்ப்போம். இப்போ இதில் கொரியாண்டர் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. அது கூடவே சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நச்சீரகம் தூள் 2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா 2 3 ஏலக்காய், கருவேப்பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் உளுவரிசி. இது எல்லாத்தையுமே மாட்டிறைச்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 10 to 15 நிமிஷம் மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் இதில் இருக்கிற ஸ்பைசி எல்லாமே மாட்டிறைச்சியோட சேர்ந்து ரொம்பவுமே செட் ஆகிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒனியன், கரி லீஃப், ரம்பை, கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி அண்ட் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆயிலில் தாளிக்கத்தான் இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் நல்லா சூடாயினதுமே அதில் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அது கூடவே கரி லீஃப் அண்ட் ரம்பை அண்ட் ஏலக்காய், அடுத்தது ஒனியன், இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வரங்காட்டியும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் எட் பண்ணி அதையுமே நல்லாவே வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகங்காட்டியுமே வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா அது கூட 2 ஸ்பூன் சில்லி பவுடரை எட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுவரிசி சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கறியில் உளுவரிசி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாலே ரொம்பவுமே வாசனையாகவும் இருக்கும், ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஆயிலில் உளுவரிசி சேர்க்கணுமா இருந்தால் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியில் லாஸ்ட்டாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உளுவரிசி ஆயிலில் கறிச்சின்னு சொன்னால் கறி கசப்பு தன்மையாகிடும். ஓகே, இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இறைச்சியுமே பேனில் போட்டுக்கிறேன். போட்டு ஃபஸ்ட்டுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம அதில் இறைச்சியில் இருக்கிற தண்ணியிலே வதங்கக்கூடிய மாதிரி மூடி வச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இறைச்சியில் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இறைச்சியில் இருக்கிற தண்ணியோட வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டாலே போதும். இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்தால் 5 to 6 விசில் வச்சாலே பஞ்சு மாதிரி வெந்துடும். இதை மாதிரி கேஸில் நீங்கள் வேக வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வேகக்கூடியதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாலே ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது என்னோடய ஸ்டைலில் பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் முன்ஷி.